சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இறைவணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர பாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நம்ம விட்டு மறைஞ்சு போன நிறைய பாருங்க தற்சார்பு பொருளாதாரத்தோடு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அப்பளம் பொரிச்சு சாப்பிட்றோம், வத்தல் பொரிச்சு சாப்பிட்றோம். இப்படி உணவுக்கு ஏதாவது ஒரு தொட்டுக்கன்னு ஒன்று நம்ம தேடுறோம். அப்படி தொட்டுக்க இல்லாமல் நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஆனால் நம்ம முன்னோர்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த செடி வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் இருவாச்சின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நுரையீரல் வடிவத்தில் இருக்கும். பாருங்கள், அந்த இலையோட வடிவத்தை பாருங்கள். நுரையீரல் வடிவம் நம்மளுடைய லங்ஸ் மாதிரி இருக்கும். அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிராங்கியோல்ஸ் மாதிரி, அந்த காற்று பைகள் மாதிரி அதில் இருக்க வடிவங்கள் எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த நுரையீரல் வடிவத்தில் உள்ள இந்த இருவாச்சி இலை தமிழில் இருவாசி, வாசினா காற்று, இருவாசி. ரெண்டு நாசினாலையும் சுவாசிச்சா ஒரு மனிதன் எப்படி சிரமம் இல்லாமல் சுவாச நடை நடக்குமோ அந்த மாதிரி உள்ள ஒரு இலை இந்த இருவாச்சி இலை. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இருவாச்சி இலையை கொண்டு வந்து அதில் நரம்பு எடுப்பாங்க. அப்படியே அந்த காம்பை கிள்ளினாங்கன்னா அந்த நரம்பு வரும். அந்த நரம்பை எடுத்துட்டு அதை அப்படியே கடலப்பருப்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு அப்படியே வதக்கி துவையல் அரைச்சி மதிய சாதத்தில் இந்த இருவாச்சி துவையல் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நுரையீரல் பாருங்கள், குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அந்த கணை 4 வயசுக்கு மேலே 5 வயசுக்கு மேலே கணை வந்துடும். கணைனா ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 அள்ளு கட்டி இழுக்கும். இந்த 2 நுரையீரலும் கணை மாதிரி மூச்சு வேக வேகமாக விடுவாங்க அந்த குழந்தைங்க. நம்ம பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். குழந்தைக்கு இப்படி வேகமாக மூச்சு போயிட்டு இருக்கு, வீசிங் அதிகமாக இருக்கும், சளி இருக்கும். மார்பு சம்பந்தமான அத்தனை நோய்களுக்கும் வெறும் இந்த இருவாச்சி துவையலை அரைச்சி சாப்பிட்டோம்னா இதை டீ செய்யலாம். இந்த இலையை அப்படியே ஒரு கைப்பிடி இலையை எடுத்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு இந்த இருவாச்சி டீயாகவும் சாப்பிட்லாம், துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். இதில் தேங்காய் எண்ணெயோட இந்த இலையை காய்ச்சணும். ஒரு ஆளுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய்னா ஒரு 3 கைப்பிடி இலை இந்த எண்ணெயை போட்டு காய்ச்சிறது. காய்ச்சி இறக்கி அதில் லேசாக பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீசிங்கு, மூச்சு விட சிரமமாக இருக்கிறது. படுத்தா சில பேருக்கு மார்பில் ஏதோ ஒரு பாறையை தூக்கி வச்ச மாதிரி மார்பில் அழுத்தமாக இருக்கும், சரியாக ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண முடியாது. விடியற் காலையில் இருக்கும். அந்த 3 மணிலேருந்து நுரையீரல் வேலை செய்யக்கூடிய நேரம் விடியற் காலையில் 3லேருந்து 6 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் தான் எல்லா மனிதனும் ஆழ்ந்து உறங்குவான். பகல் அந்த இரவு முழுக்க தூக்கம் இல்லாதவங்க கூட 3 மணிக்கு மேலே தான் தூங்குவாங்க. ஏன்னா நுரையீரல் வேலை செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீசிங்க, ஆஸ்துமா, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க தூங்க முடியாது. காரணம், இந்த நுரையீரலுக்கான அந்த எனர்ஜி பத்தாமல் இருக்கிறதுனால நுரையீரல் தான் ஆக்சிஜனை கவர்ந்து எடுத்து ரத்தத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தாவரம் இந்த இருவாச்சின்னு சொல்லக்கூடிய தாவரம். சித்தர்கள் வாசி யோகம் பயன்படுத்துறதுக்கு இன்னைக்கு வாசி யோகம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க பாருங்க. அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு சுவாசம் சூரிய கலையில் இருக்கணும். அந்த மாதிரி சூரிய கலையில் இருக்கணும்னா இந்த உணவை என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஒரு 2-3 இலையை பறித்து மென்று சாப்பிட்டாங்கன்னா கலை மாறும். நாடி நடைய மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இருவாச்சி தலைக்கு இருக்குது. இந்த பூ மருத்துவ பயனுள்ளது. இந்த பூவை சாதாரணமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாதாரணமாக மென்று சாப்பிட்லாம். தோற்பு சுவையோ கசப்போ எதுவுமே இருக்காது. ஒரு சுவையற்ற ஒரு சுவையில் இருக்கும். இந்த பூவை மென்று சாப்பிட்றதன் மூலிமா தொண்டையில் இருக்க கோழை கபத்தை அறுத்தெடுக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த பூவை சமைச்சு சாப்பிட்லாம். குழம்புகளில் சமைச்சு முடிக்கிறோம் பாருங்கள், அதாவது குருமா அந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது சமைச்சு முடித்த பிறகு அந்த குழம்பை இறக்கி வைக்கிறோம் பாருங்கள். அந்த நேரத்தில் இந்த பூவை ஒரு 15-20 பூவை அப்படி பிச்சு அந்த குழம்பு மேலே போட்டுட்டிங்கன்னா வெந்து போயிடும். சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். எப்படி வேணாலும் இதை பயன்படுத்தி சாப்பிடலாம். நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு இருவாச்சி நல்ல தீர்வு. இந்த தழையை நம்ம வீடுகள் தோறும் வளர்க்கணும். நோயற்ற சமுதாயமாக நாம் வாழணும். நன்றி நண்பர்களே.